டிபிடி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, அந்த பிஸ்னஸை எப்படி கன்சிஸ்டன்ட்டா அப்படியே தூக்கி கையிலேயே புடிச்சிட்டு இருக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் குடுத்துச்சு. செகண்ட்லி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில நீங்க தத்து தடுமாறி இத்தன பேர் நடுவுல இருக்கிறப்போ, நீங்க அந்த இடத்துல கெத்தா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க யூ வில் ஹேவ் டூ புட் சம் எஃபோர்ட்ன்னு சொல்லிக் குடுத்துச்சு. thirdly பிஸ்னஸ் பண்றதுக்கு காசு, மேன் பவர், தட் இது எல்லாத்துக்கும் தாண்டி மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில், லோயர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில், ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிற மைண்ட் செட்டில் நான் ஒரு விஷயத்தை என் மைண்டில் வச்சுட்டு பண்ணேன்னா, அந்த மாதிரி தான் இருக்குது என்னோட ரெவென்யூ. நான் வந்து ஓகே வி ஆர் டூயிங் ரியலி கிரேட் அப்படின்னு என் மைண்ட் செட் ரொம்ப அப்பில் ஹையில் இருந்ததுன்னா, நம்ம கரெக்டாக தானே நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம், அப்போ நம்ம இதை சார்ஜ் பண்ணலாம் தானேன்னு என் மைண்ட் செட்டில் ரைட்டாக டியூன் பண்ணுறப்போ திங்ஸ் ஆர் ஃபாலோயிங் இன் பிளேஸ். அது அப்புறமா ஆட்ஸ் எவ்வளோ முக்கியம், மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியம், நம்மளோட அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் எவ்வளோ முக்கியம், டிஜிட்டலாக நீங்கள் உங்களை ஒரு இடத்துல நின்று காட்டுறது எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் டிபிடியிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஐடியா கூட இருக்காது அதில் மாதம் 10 லட்சம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 அக்காவுக்கு விற்றா போதும்ல அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் தென் வில் கம் டு அ பாயிண்ட் திங்கிங், ஏன் 10 லட்சம் பண்ணுறோம், ஒய் நாட் 1 கோடி அப்படின்னு யோசிக்கிற மைண்ட் செட் கொடுக்குறதுக்கும் டிபிடி ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த அச்சீவர்ஸ் எல்லாம் போட்டு வென் சம்மன் இஸ் காலிங் மீ அவுட், நிஷா யூ வேர் தேர், வேர் சூப்பர் ரெஸ்பான்சிபிள். நான் பண்ணதில் ஒரு 90% வந்து உங்களோட பங்கு இருக்குது. நான் பண்ணுற ரெவென்யூவில் 10% என்னோட எஃபர்ட்டு, 90% இந்த மாதிரிலாம் எஃபர்ட் போடணும்னு நீங்கள் சொல்லி கொடுத்தது. அதனால் வென் கெட்டிங் இட் ஃப்ரம் யூ, அப்புறம் அந்த டைரிங்கான டேக்கு நடுவில் எங்களையும் கொஞ்சம் ஃபிட் இன் பண்ணதில் ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. அப்புறமா ரொம்ப ப்ரௌடு ஃபர்ஸ்ட்லி, அப்புறமா சூப்பர் ஹாப்பி.